வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. மகாநதி சீரியல் பற்றி நேற்றுக்கே அந்த ஈவெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க, என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி எனக்கு கிடச்ச அப்படி தான் கூட நான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிகாஸ் நான் ஃபுல் வீடியோ லைவ் பார்க்கலங்க. ஸோ எனக்கு கிடைச்ச கொஞ்சம் அப்டேட்ஸ் மட்டும் தான் நான் பார்த்தேன். அதில் எனக்கு கிடைச்ச அப்டேட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். இதில் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் மட்டும். ஸோ நிறைய பேர் லைவ் பார்த்துருப்பீங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாவில் இருக்காதவங்க, இல்லாதவங்க போய் ஃபேன் பேஜஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாவில் இருக்கவங்க. ஸோ இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வீக்கா ரியூனியன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல நம்ம பிரவீன் பனட் சார். ஸோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா குகா ரியூனியன் இருக்காங்க, அதாவது குமரன் கங்கா 2 பேரும் சேர்ந்தா இருக்காங்க, யமுனா நிவின் 2 பேரும் சேர்ந்தா இருக்காங்க. ஆனால் இங்கே வீக்கா மட்டும் எங்கே சேர்ந்தே வைக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பிரச்சனையும் வீக்கா கொடுங்க, ஆனால் சேர்ந்து இருக்கிற மாதிரி சேர்ந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரே வீட்டில் இருக்க மாதிரி கொடுத்தா நாங்களும் ஹாப்பியாக இருக்கோம்ல. ஸோ அதுதான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் சேர்த்தே வைக்க மாட்டேங்கிறீங்க, சேர்த்து வைக்காமலே பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ குகா அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, யமுனாவுக்கும் பிரச்சனை இருக்குது. பட் அவங்களெலாம் நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க, ஏன் இவங்களை மட்டும் சேர்த்து வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் இருந்த எல்லா கேள்வியுமே அதுதான். அது ஒரு ஃபேன்ஸ் அங்கே கேட்டிருந்தாங்க. ஸோ சேர்ந்துட்டா ஒரே சீன்ஸே பார்க்குற மாதிரி போர் அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். 1000 எபிசோட்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் இந்த ஒரு பதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வீக்காவை சேர்த்து வைங்க, 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்க மாதிரி வைங்க. ஸோ அதுதான் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ட்ராக்காக இருக்குது. ஸோ அது சரி, ஓகே. நீங்கள் 1000 எபிசோட்ஸ் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் நிறைய சீன்ஸ்லாம் கொண்டு வரீங்க, பாட்டே கொண்டு வரீங்க, எல்லாமே ஓகே தான். பட் வெளியில் முடிஞ்ச ட்ராக் முடிஞ்ச உடனே நீங்கள் அடுத்த நாளே இந்த ஒரு ட்ராக் வந்தது யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் திருப்பி அவங்க 2 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு ப்ராப்ளம் கொண்டு வர மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ராக் கொண்டு வந்தாலும் பரவாயில்ல. பட் முடிஞ்ச அப்போ தான் நாங்கள் எல்லோரும் போன வாரம் சந்தோஷமாக இருந்தோம். ஸோ அந்த சந்தோஷம் அந்த ஒரு நாள் கூட நினைக்கல. அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அகைன் ஒரு குடை தூக்கி போடுறீங்க. நாங்களாம் பாவம் இல்லையா? நீங்கள் சேர்த்து வச்சு 2 பேரும் சேர்ந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து நாங்கள் எல்லாருமே ரசித்து பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் இருக்கும் நானுமே ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதை அங்கே ஃபேன்ஸுமே சொல்லியிருக்காங்க. பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ கூடிய சீக்கிரம் வீக்கா ரியூனியன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க. பட் நமக்கு எதுவுமே கன்ஃபார்மாக தெரியலங்க. எப்போ சேர்க்குறாங்களோ அப்போ தான் டீம் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் எனிவேஸ் வி ஹாவ் டு சப்போர்ட் வீக்கா. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம எப்படி கொண்டாண்டு பண்ணாலும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? அதுதானே உண்மையிலே ஒரு ட்ரூ ஃபேன்ஸ்னால் அதுதானே. ஸோ எப்படி இருந்தாலும் ட்ராக் நெகட்டிவோ பாசிட்டிவோ வி ஹாவ் டு சப்போர்ட் அவங்களோட ஆக்டிங்க்கு. ஸோ கண்டிப்பாக இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும்னு சொல்லி எல்லா நாளும் கடந்து போயிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஹோப் இருக்குது, டீம் ரொம்ப ட்ராக் பண்ண மாட்டாங்க இந்த ஒரு ட்ராக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீரியல் பற்றி அப்புறம் பேசலாம். நம்ம எபிசோட்ஸ் நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது இல்லாமல் ஏதாச்சும் அவங்க சீரியல் பற்றி கொடுத்தாங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பை.